ஓம் சாந்தி. 26/4/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, புருஷோத்தம சங்கம யுக பிராமணர்களாகிய நீங்கள் இப்போது ஈஸ்வரனின் மடியில் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மனிதரிலிருந்து தேவதை ஆக வேண்டும் என்பதால் தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். கேள்வி: பிராமண குழந்தைகள் எந்த விஷயத்தில் தங்களை மிக மிக பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் மற்றும் ஏன்? பதில்: முழு நாளின் அட்டவணையில் எந்த ஒரு பாவகர்மமும் இருக்கக்கூடாது. இதில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் உங்கள் முன்னிலையில் பாபா தர்மராஜரின் ரூபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். சோதித்து பாருங்கள், நான் யாருக்கும் துக்கம் தராமல் இருந்தேனா? ஸ்ரீமத்துப்படி எத்தனை சதவிகிதம் நடக்கின்றேன்? ராவணனின் வழிப்படி நடப்பதில்லை தானே? ஏனென்றால் பாபா உடையவராக ஆன பிறகு ஏதேனும் விகர்மங்கள் செய்துவிட்டால் 1க்கு 100 மடங்காக தண்டனை கிடைத்துவிடும். ஓம் சாந்தி. பகவானின் வாக்கு இதுவோ குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு மனிதரையோ தேவதையையோ பகவான் என்று சொல்ல முடியாது. இங்கே நீங்கள் அமரும்போது புத்தியில் இருக்க வேண்டும், நாம் சங்கமயுக பிராமணர்கள் ஆவோம். இதுவும் சதா யாருக்கும் நினைவிருப்பதில்லை. தங்களை உண்மையிலேயே பிராமணர் என்று உணர்ந்து கொண்டுள்ளனர். தங்களை உண்மையிலேயே பிராமணர் என்று உணர்ந்து கொண்டுள்ளனர் என்பதும் கிடையாது. பிராமண குழந்தைகள் பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். நாம் சங்கமயுக பிராமணர்கள் சிவபாபாவின் மூலம் புருஷோத்தமர் ஆகி கொண்டிருக்கிறோம் என்ற நினைவு கூட அனைவருக்கும் இருப்பதில்லை. அடிக்கடி இதை மறந்து போய்விடுகின்றனர். இது புத்தியில் நினைவிருந்தால் கூட ஆஹா சௌபாகியம். எப்போதுமே குழந்தைகள் நம்பர் வாரியாக இருக்கத்தான் செய்கிறார்கள். அனைவரும் அவரவர் புத்தியின் பிரகாரம் முயற்சி செய்பவர்களாக இருக்கின்றனர். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தவர்கள், புருஷோத்தமர் ஆகக்கூடியவர்கள். நாம் எப்போது மிக மிக அன்பான தந்தையை நினைவு செய்கிறோமோ அப்போதுதான் நாம் புருஷோத்தமர் ஆகிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். நினைவின் மூலம்தான் பாவங்கள் அழியும். யாராவது பாவம் செய்வார்கள் என்றால் அது 100 மடங்காக அதிகரித்துவிடும். முன்பு பாவம் செய்தவர்களுக்கு 10% அதிகரித்தது. இப்போதோ 100% அதிகரிக்கின்றது. ஏனென்றால் ஈஸ்வரனின் மடியில் வந்துவிட்ட பிறகு பாவம் செய்கிறீர்கள் இல்லையா? குழந்தைகள், நீங்கள் அறிவீர்கள், பாபா நம்மை புருஷோத்தமராக மற்றும் தேவதை ஆக்குவதற்காக கற்பிக்கின்றார். இந்த நினைவு யாருக்கு நிலையாக உள்ளதோ அவர்கள் அலௌகீக சேவையும் அதிகம் செய்து கொண்டே இருப்பார்கள். சதா மலர்ந்த முகம் உள்ளவராக ஆவதற்கு மற்றவர்களுக்கும் வழி சொல்ல வேண்டும். எங்கே சென்றாலும் சரி, புத்தியில் இது நினைவிருக்க வேண்டும். நாம் சங்கமயுகத்தில் இருக்கின்றோம். இது புருஷோத்தம சங்கமயுகம். உலகத்தினர் புருஷோத்தம மாதம் அல்லது வருடம் என்று சொல்கின்றனர். நாங்கள் புருஷோத்தம சங்கமயுக பிராமணர் என்று சொல்கிறீர்கள். இதை நல்லபடியாக புத்தியில் இருத்த வேண்டும். இப்போது நாம் புருஷோத்தமர் ஆவதற்கான யாத்திரையில் உள்ளோம். இது நினைவிருந்தால் கூட மன்மனாபவ நிலை ஆகிவிட்டது. முயற்சியின் பிரகாரம் மற்றும் கர்மங்களின் பிரகாரம் தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் படியும் நடக்க வேண்டும். தங்களுடைய வழிப்படியோ மனிதர்கள் அனைவருமே செல்கின்றனர். அது ராவணனின் வழிமுறையாகும். நீங்கள் அனைவரும் ஒன்றும் ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள் என்பதெல்லாம் கிடையாது. அநேகம் பேர் ராவணனின் வழிப்படி நடக்கின்றனர். ஸ்ரீமத் படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சதவிகிதம் நடக்கின்றனர். சிலரோ 2% மட்டுமே நடக்கின்றனர். இங்கே அமர்ந்திருந்த போதிலும் சிவபாபாவின் நினைவில் அமர்வதில்லை. எங்கெங்கோ புத்தி யோகம் அலைந்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் தன்னைத்தான் பார்க்க வேண்டும். இன்று ஏதாவது பாவ காரியம் செய்யாமல் இருந்தேனா? யாருக்காவது துக்கம் தராமல் இருந்தேனா? தன் மீது இவ்வாறு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் தர்மராஜரும் நின்று கொண்டிருக்கிறார் அல்லவா? இப்போதைய சமயம்தான் கணக்கு வழக்கை முடிப்பதற்கானது. தண்டனைகளும் பெற வேண்டியிருக்கும். குழந்தைகள் அறிவார்கள், நாம் ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவிகள் ஆவோம்.
எங்கேயாகிலும் சிலர் கோவில்களுக்கு அல்லது குருமார்களிடம் மற்றும் சிலர் இஷ்ட தேவதைகளிடம் செல்கின்றனர் என்றால் இவ்வாறு சொல்கின்றனர், நாமோ ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவிகளாவோம், எங்களை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்மேல் இரக்கம் வையுங்கள் என்று கூவுகிறார்கள். சத்யுகத்தில் ஒருபோதும் யாரும் இத்தகைய சொற்களை பேச மாட்டார்கள். சிலர் உண்மையை பேசுகின்றனர், சிலர் இங்கு பொய் பேசுகின்றனர். இங்கும் கூட அதுபோல் உள்ளனர். பாபா எப்போதுமே சொல்கின்றார், தனது வாழ்க்கை வரலாறு பற்றிய கதையை பாபாவுக்கு எழுதி அனுப்புங்கள். சிலரோ முற்றிலும் உண்மையை எழுதுகின்றனர், எதையும் மறைப்பதில்லை. வெட்கம் வருகிறது. இதையோ அறிவீர்கள், தீய கர்மங்கள் செய்வதன் மூலம் அதன் பலனும் தீயதே கிடைக்கும். அதுவோ அற்ப காலத்தின் விஷயம் ஆகும், இதுவோ நீண்ட காலத்தின் விஷயமாகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. தேக அபிமானத்தினால் சப்தமாக பேசக்கூடாது. இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். திருடுவது, பொய் பேசுவது முதலான இவை அனைத்தும் பாவச் செயல்களாகும். இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆத்ம அபிமானியாக இருக்க வேண்டும். 2. மரணம் என்பது கண் எதிரிலேயே இருப்பதால் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாக வேண்டும். பாபா உடையவர்களாக ஆன பிறகு எந்த ஒரு தீய கர்மமும் செய்யக்கூடாது. தண்டனைகளில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். மக்கள் விரும்பும் சபைக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ்ய சிம்மாசன அதிகாரி ஆகுக. மக்கள் விரும்பும் சபைக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்யக்கூடிய ராஜ்ய சிம்மாசன அதிகாரி ஆகுக. விளக்கம். எந்த ஒரு சங்கல்பமோ அல்லது சிந்தனையோ செய்கிறீர்கள் என்றால் முதலில் இந்த சிந்தனை அல்லது சங்கல்பம் பாபாவிற்கு பிடித்திருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். யார் தந்தைக்கு பிடித்தமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மக்களுக்கு பிடித்தமானவராக தானாகவே ஆகிவிடுகிறார்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு சங்கல்பத்தில் சுயநலம் இருக்கிறதென்றால் மனதிற்கு விருப்பமானது என்று சொல்லலாம். மற்றும் உலக நன்மை இருக்கிறது என்றால் மக்களுக்கு விருப்பமானது மற்றும் பிரபுவிற்கு விருப்பமானது என்று சொல்லலாம். மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர் ஆவது என்றால் சட்டம் மற்றும் ஒழுங்கு நிறைந்த ராஜ்ய அதிகாரம் மற்றும் ராஜ்ய சிம்மாசனத்தை அடைவதாகும். ஸ்லோகன். பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்தீர்கள் என்றால் அனைத்தும் சகஜமாக இருப்பதாக அனுபவம் செய்து கொண்டே பாதுகாப்பாக இருப்பீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து மீண்டும் காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். எப்படி சிவசக்தி என்ற ரூபம் இணைந்த ரூபமாக உள்ளதோ அதுபோல பாண்டவ பதி, அதாவது பாண்டவர்களின் தலைவர் மற்றும் பாண்டவர்கள் என்பதும் நிரந்தரமாக இணைந்த ரூபம் ஆகும். பாண்டவ பதியினால் பாண்டவர்கள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. யார் அவ்வாறு இணைந்த ரூபத்தில் எப்போதும் இருக்கிறார்களோ அவர்கள் முன்னால் பாப்தாதா சாக்கார ரூபத்தில் அனைத்து சம்பந்தங்களிலும் முன்னால் இருக்கின்றார். எங்கே அழைத்தாலும் அங்கே நொடியில் அவர் ஆஜராகிவிடுகின்றார். எனவே இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று கூறிவிடுகிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி.